நடந்தது இதுதாங்க. செல்வி உங்க உத்தரவுப்படி அவளுக்கு தெரியாம ராப்பகலா கண்காணிச்சிட்டு வந்தாங்க. புதுசா வந்தவங்க கிட்ட செல்வி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா அவன் தான் அவளை பேச வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு வர்றான். பாவம், இந்த பாறை மேல எத்தனையோ யானைகள் மோதி இருக்கு. அப்படி மோதின யானைகளுடைய எலும்புகளை பிளந்து நிக்கடுங்க கூடுகட்ட பொறுக்கிட்டு போறத பார்த்தவனா இப்ப இந்த பூனை மோதுறத நினைச்சாத்தான் பரிதாபமா இருக்கு. உடனே வீரன் வந்து என்ன பார்க்க சொல்லு. வாமா செல்வி வா. ஓ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா? கொஞ்சம் இரு, இந்த அம்மாவை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, மேல ஒண்ணுக்கு போயிட்டானம்மா. வரேன் செல்வி. செல்வி இந்தாம்மா. அலைக்கும் சலாம். ஏன் பாய், அந்த பொண்ணு பணம் கொடுத்துச்சு, என்ன வேணும்னு கேட்கல, நீங்க ஏதோ கட்டி கொடுத்தீங்க, பேசாம வாங்கி போயிடுச்சு. நீங்க என்னங்க, அந்த பொண்ணு கல்ல கட்டி கொடுத்தாலும் பேசாம வாங்கிட்டு போகும், வாயை திறக்காது. ஏன் அந்த பொண்ணு ஊமையா? பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு தான் சொல்றாங்க. புருஷங்கார சரியில்லை, விட்டுட்டு ஓடிட்டான். பாவங்க, அந்த பொண்ணு நம்ம ஊர்ல தாங்க தங்கி இருக்குது. ஏன் சார், எதுக்கா இதெல்லாம் கேக்குறீங்க? முனியாண்டி ஊருகா ஓடி இருக்கிறா. ஆராயத்துக்கேத்த சரியான உரப்பு. நம்ம வீட்டு ஊருகாண்ண சுப்பாண்ட குணாந்த இதை எடுத்தாலே போறோம். என் பொண்டாட்டி கண்ணா பேர பேசுவான். அப்ப தெரிஞ்சு போயிருமே சாராய சாப்பிட போறேன்னு. அண்ணே வணக்கம். வணக்கம். வா கண்ணா வா, இந்தா குடி. தம்பி வணக்கம் தம்பி. இங்க இருக்காரு. வணக்கம் தம்பி. அண்ணே, அங்க போது அந்த பொண்ணு. பொண்ணை பத்தி ஏதாவது பேசுனா நான் உதப்பேன். ஆமா, இவரு தங்கச்சி மாதிரி. ஆமா. சரிப்பா அண்ணங்களா, அந்த பொண்ணோட புருஷன் அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டானாம, இப்ப எங்க இருக்கான்? அது தெரிஞ்சா நாங்க சும்மா இருப்போமா? அதானே. அவனை செருப்பால அடிச்சு அந்த பொண்ணு கிட்ட கொண்டாந்து சேர்த்துட மாட்டோம். போய் தம்பி, நாங்க ரொம்ப நேரமா குடிச்சிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் குடிப்பா. நீ குடிப்பா. அப்பா நீங்களே குடிங்க, கொஞ்சம் ஸ்டடியா போங்க. அதானே. ஐயா தேவதா தெரியுமா உனக்கு? அவனுக்கு பெரியப்பா. தம்பி, கேட்க வேண்டிய விவரத்தை கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேட்டா தானே விவரம் தெரியும். குடியார போயிட்ட போய் கேட்டா என்ன தெரியும்? விஸ்வநாதன் தானே வேணும் உனக்கு. விஸ்வநாதன் தெரியுமா உங்களுக்கு? விஸ்வநாதன் தெரியுமாவா? அவர் இப்ப எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். என்ன கூட்டிட்டு போறீங்களாங்க? வா வா வா. அதோ பாரு விஸ்வநாதன். விஸ்வநாதன் பார்க்கணும். மரியாதை அந்த ஊரை விட்டு போயிடு, இல்ல உன்னை கைலாசத்துக்கே அனுப்பிச்சிருவோம். ஐயோ அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஆள் தெரியாமங்க கூட்டிட்டு வந்துட்டான். நான் போயிடுறேன். நான் வரேன்.
கத்திரிக்காய் குழம்பா? கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் கூட்டு, கேரட், அப்பளம். இந்த புல்லு வைக்கல ஒண்ணும் செய்யலையா? கழிக்கிறதுக்கு ஏதாவது உன்னை கேட்டா புரட்டாதி மாசம், கிருத்திகை, ஏகாதசி அப்படி இப்படியே இருந்த. இப்படி ஒரு மௌன கோட்டைக்குள்ள உன்னை நீயே சிறை வச்சுக்கிட்டு ஏமா நீயும் வேதனைப்படுற, என்னையும் துடிக்க வைக்கிற. விதி. உன் புருஷனை பத்தி ஊரே தப்பா பேசுது. ஆனா அவன் எவ்வளவு நல்லவன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் நீ மௌனமா இருக்க. கொலையும் செய்வாள் பத்னிங்கிறது உண்மைதான். அப்படி புருஷனையே கொலை செய்யக்கூடியவ அண்ணனை மட்டும் விட்டுடுவாளா? இதுல ஒண்ணு விஷயம் கலக்கலையே. என்ன மன்னிச்சிருமா. இப்படி ஏதாவது பேசினாலாவது நீ பேசிட மாட்டியான்னு நினைச்சேன். என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா? என் சோத்துல யாராவது விஷயம் வச்சா கூட முதல்ல நீதாமா சாப்பிடுவேன். எப்படி இருந்தேமா, எப்படி ஆயிட்டு? அசாமா எனக்கு வேதனையா இருக்கு. சாப்பிடலாமா? முருகா, எல்லாமே உனக்கே சமர்ப்பணம். நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே செய்வன் தான், கம்ப்ளீட்டா செய்வன் தான். வாரத்துல 7 நாள் மட்டும் மட்டன், சிக்கன், அதே எல்லாம். மீதி நாள் எல்லாம் இதான்.